இந்த சுடர்லாம் அவ்ளோ தல விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் மல்லி அமைதியா இருக்கிறதுனால தான். அதே மாதிரி நம்ம மல்லி போய் எந்த பிரச்சனையும் கிளப்பாம இருக்கிறதுக்கு காரணம், எந்த எவிடன்ஸ் அதாவது இந்த சுடர பத்தின எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பேசணும் அப்படின்றதுக்காக. அதாவது மல்லி வந்து இந்த ரேணுகா அதாவது இங்க இருக்கக்கூடிய போலியான ரேணுகாவ பத்தி ஏதாச்சும் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அது சாதாரணமா முடிஞ்சு போயிடாது. கடைசியில நம்ம விஜய கோவப்படுத்தி மல்லி தான் தப்பானவ, மல்லி வந்து இந்த வாழ்க்கைய விட்டு குடுக்க முடியாம, இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவே இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இங்க எல்லாருமே கதைய கட்டிவிட்டு, விஜய் மல்லி மேல கோவப்படுற மாரி ஒரு சில சம்பவங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுருவாங்க. அதனால தான் மல்லி பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களோட சுயர்வம் எல்லாமே முன்னாடியே பார்த்துட்டாங்க. ஆனா இப்போ நம்ம மல்லி சொன்னா தானே இது வந்து பிரச்சனையா மாறும். ஆனா இலக்கியா இப்படி மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம விஜய் கிட்ட எல்லா ஆதாரங்களையும் காட்டி, இங்க இருக்கக்கூடியது உன் பொண்டாட்டி ரேணுகாவே கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இலக்கியா இப்போ இங்க கேமி ரோல் பண்ண போறாங்க. அதாவது சுடர பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையுமே இப்போ இலக்கியா தான் வெளிய கொண்டு வர போறாங்க. அப்பதான் நம்ம விஜய் இருந்துட்டு அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, நான் இத்தன நாளா என் பொண்டாட்டி அதாவது பொண்டாட்டி ரேணுகா உயிரோட வந்துட்டா அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவும் ஹாப்பியா இருந்தேன். அதே மாதிரி அதாவது வெண்பாவோட உண்மையான அம்மா கிடைச்சுட்டா, இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வெண்பாவும் ஹாப்பியா இருப்பா அப்படின்ற மாரி நினைச்சேன். ஆனா இப்போ இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுறீங்களே, அப்போ இத்தன நாளா இங்க இருந்தது என் உண்மையான ரேணுகா கிடையாதா? நான் நேசிச்ச ஒரு ரேணுகா கிடையாதா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. இப்போ இலக்கியாவுக்கு இந்த உண்மை, இந்த ஆதாரம் எல்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இலக்கியா இருந்துட்டு அவங்க வெளிய போயிட்டு இருக்கும்போது, இந்த சுடரும், அடுத்ததும் ரகு இவங்க எல்லாருமே பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இலக்கியாவுக்கு ஏற்கனவே மல்லியையும், விஜய்யும் ஒரு காலத்துல தெரியும். அப்படி இருக்கும்போது மல்லியையும் அதாவது மல்லிய வந்து கொல்லணும். அடுத்ததா விஜய கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுடர் இருந்துட்டு அத பேசிட்டு இருந்தத வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்த்து உண்மையிலேயே இலக்கியா செம்ம ஷாக் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இப்போ விஜயும், மல்லியும் அவ்ளோ வந்து அதாவது அவங்க பெஸ்ட் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட்லாம் வாங்குனாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில இவ்ளோ பெரிய பிரச்சனையா? மல்லி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. இந்த சுடர் இருந்துட்டு மல்லியோட வாழ்க்கைக்குள்ள பூந்து இப்போ ரேணுகாவா விஜய் கூட செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காளே, இது எல்லாத்தையுமே முறியடிச்சு விஜயையும் மல்லியையும் நம்ம தான் ஒண்ணு சேர்த்தாகணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. கடைசியில விஜய போய் மீட் பண்ணி இலக்கியா இருந்துட்டு எல்லா உண்மையுமே ஆதாரத்தோட வந்து சொல்றாங்க. ஆனாலும் விஜயால நம்பவே முடியல. இலக்கியா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், அதே சமயம் இது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனசுக்குள்ள கேள்வியா கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இலக்கியா கேட்கக்கூடிய கேள்வி, உங்க பொண்டாட்டி ரேணுகாவா இருந்தா அவங்கள நீங்க பார்க்கும்போதும் சரி, ஏன் இப்ப கூட சரி சரி அவங்க மேல உங்களுக்கு ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கும். ஆனா அந்த ஒரு அதாவது உங்க மனசும் ஒத்து போயிருக்கணும். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ விஜய்க்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.